வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி இன்று மாலைக்கு பிறகு மேற்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிமூட்டம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கடல் ஓரங்களில் பனிமூட்டம் இல்லாமல் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. லேசான காற்று இருக்கும் என்பதால் லேசான குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த இடங்களில் ஏதாவது ஓர் இடங்களில் 31 டிகிரி செல்சியஸும், பெரும்பாலான இடங்களில் 30 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களில் வெயிலுக்கு இடையே மேகமும் சூழ்ந்து காணப்படும். மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வரும் நாட்கள் இன்று டிசம்பர் 27, நாளை டிசம்பர் 28, 29 தேதிகளில் தமிழகத்தில் இன்று டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், நாளை டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். ஆனால் வெயிலும் இருக்கும். இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. லேசான குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த நாட்களில் இருப்பது குளிரை விட சற்று குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி மெல்ல முன்னேறி வந்து தமிழகத்தில் டிசம்பர் 30ஆம் தேதி மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கில் அமைய இருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த இடங்களுக்கு முதலில் லேசான மிதமான மழையாக தொடங்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம், கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கொடுக்க இருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதி. டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். புதுச்சேரி வரை மழை எட்டி பிடிக்கும். மயிலாடுதுறை, சீர்காழி மேலும் கடலூர், புதுச்சேரி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்கும். அதே வேளையில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை தொடங்கும். 31ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடிக்கும் லேசான மழைப்பொழிவு காலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி முதல் புதுச்சேரி வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்கும். அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு காலை 10 மணிக்கு பிறகு புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட இடத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 31ஆம் தேதி அதே வேளையில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் ஆங்கங்கே மழை கிடைக்கும். இரவு நேரங்களில் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இரவு நேரங்களில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதி குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்களாம் சற்று குறைவான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி பரவலாக மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே காரமடை, அன்னூர் சுற்று வட்டாரங்களாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி அதே வேளையில் சேலம், தருமபுரி இந்த இடங்களாம் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் புதுக்கோட்டைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31 ஜனவரி 1ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். வெயில் வந்த பிறகு தென் மாவட்ட கடலோரங்கள் உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும், அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் ஜனவரி 1ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்கும். அதே வேளையில் மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கும்
ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். ஜனவரி 1ஆம் தேதி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி மெல்ல நிலை கொண்டு ஜனவரி 3ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அதிக மழை இலங்கைக்கு பாதிக்கும் மழையாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இலங்கையில் தரையேறி மேற்கு நோக்கி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணித்தால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் நிகழ்வு இப்போதைக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் முன்னேறி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டை அடைந்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மெல்ல நகரும் என்பதால் வரும் நாட்கள் தமிழகத்தில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு இன்று ஜனவரி 27ஆம் தேதி தரைக்காற்று வட மாவட்டங்களில் 30 கிலோமீட்டராகவும் தென் மாவட்டங்களில் உள்பகுதி 35 கிலோமீட்டராகவும் இருக்க வாய்ப்புள்ளது. கடலோரங்களில் 35 கிலோமீட்டராக தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் கடலோரங்களில் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். அதே வழியில் உள் மாவட்டங்களில் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று மதியம் மாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது ஜனவரி 4ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது. தரைக்காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜனவரி 4ஆம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று மதியம் மாலை நேரங்களில் சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் நிகழ்வு டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 என்ற தேதிகளில் தமிழகத்தில் மழை கொடுத்தாலும் நிகழ்வு மேற்கே கடந்த பிறகு மேலும் ஜனவரி 4, 5, 6 தேதிகளில் தென் மாவட்ட கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி மெல்ல நகரும் என்பதால் தென் மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். கடல் ஓரங்களிலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 4ஆம் தேதி இரவு 5, 6 தேதிகளில் இந்த 3 நாட்கள் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நேரடியாக இலங்கையில் தரையேறி மன்னார் வளைகுடாவில் இறங்கினால் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து மழை கிடைக்கும். ஆனால் நிகழ்வு சற்று தெற்கே சென்று மேற்கு நோக்கி நகரும் என்பதால் லேசான மழைப்பொழிவாக ஜனவரி 4, 5 தேதிகள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு ஜனவரி 6ஆம் தேதி சுமத்ரா வந்தடையும். அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து அந்த நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு ஜனவரி 9ஆம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும். ஜனவரி 9ஆம் தேதி கடலோரங்களில் மழை கொடுக்கும். ஜனவரி 10ஆம் தேதி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோரங்களிலும் உள்பகுதியிலும் அங்கே லேசான மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இப்போதைக்கு ஜனவரி 27, 28, 29 தேதிகள் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயிலுக்கிடையே மேகம் சூழ்ந்தும் காணப்படும். அதே வேளையில் அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வைப்பது, ஓரிரு இடங்கள் 31 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வைப்பது. தரைக்காற்று இந்த 3 நாட்களுக்கும் அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே மதியம் மாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் அதிகபட்சம் 35 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் ஜனவரி 4ஆம் தேதி முதல் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் தரைக்காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மழைப்பொழிவு என்பது டிசம்பர் 30ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தூத்துக்குடி தொடங்கி புதுச்சேரி வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு, அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு புதுச்சேரிக்கு வடக்கையும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் மதிய மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழை அதிகரிக்கும். இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 1ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் கடலோரங்களில் மழை கிடைக்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஜனவரி 1ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு. புதுச்சேரிக்கு தெற்கே தான் மழை கிடைக்கும். அதே வேளையில் மத்திய மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 2ஆம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில்
நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மெல்ல தொடர்ந்து அதை அடுத்து நிலை கொண்டு ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு தெற்பகுதி வழியாக மேற்கு நகரும் பொழுது மீண்டும் 4ஆம் தேதி இரவு நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. 5ஆம் தேதி 6ஆம் தேதியும் தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட உள்பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் 6ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 7, 8 தேதிகளில் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சுமத்ரா அருகே ஜனவரி 6ஆம் தேதி வரும் நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து அந்த நிகழ்வு ஜனவரி 9ஆம் தேதி தமிழக கடலோரங்களில் மழை கொடுக்கும். ஜனவரி 10ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து இருந்தாலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் குறைந்து மீண்டும் ஜனவரி 4ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஜனவரி 4ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலவும் காற்றுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும் பொழுது முழுமையாக காற்று இழுக்கும் என்பதால் வங்கக்கடல், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது.